நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். அப்புறம் இன்னொரு கேவலம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் வந்து உதயசூரியனுக்கு வந்து ஓட்டு கேட்டாரு அப்படின்னு வந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. காலைல எந்திரிச்சோன்னா போய் அப்படியே ஜெயிப்பீங்களா? அப்படியே ஜெயிப்பீங்களா? ஏன்னா விஜய் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்கறாருன்னா அப்ப கூட நீங்க கேட்டு ஓட்டு ஜெயிக்க மாட்டீங்க. உதயசூரியனுக்கு அவர் ஓட்டு கேட்கறாருன்னா குத்திட்டு வந்துருங்கன்னு சொன்னாரு. போட்டோ கிட்ட ஒட்டி இருக்கும், குத்திட்டு வந்துருவாங்க. பேன் எடுத்து குத்திருங்க. இந்த சின்னமே இங்க இருக்க கூடாது. இல்ல எவ்வளவு கேவலம் செஞ்சிட போறாங்க. அது எவ்வளவு கேவலமா இருக்காங்க பண்ணுவானுங்க. ஏங்க இதை கிழிச்சிடவா? இருட்டட் ஆகுது எனக்கு அதை பார்க்க. போறவனா உன்ன பிடிச்சி தேய்ச்சி விட்டு வந்துட போறாங்க வீட்டு ஓட்டு போறதுக்கு. எங்கடா சின்னத்தை காணா? எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்கச்சக்கமா கிரௌட் வருது, பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, கிரௌட் வேற மாதிரி ஒரு கிரௌடா இருக்கு. அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அது நம்ம இப்பன்னு பார்க்கல, நம்ம திருச்சியிலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு திருச்சியிலேயே நமக்கு சொல்லிடுச்சு இப்படிதான் இந்த கிரௌட் இருக்க போகுதுன்னு. ஸோ நான் அப்பயே சொன்னேன், சென்னை நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். சென்னையோட நிலை என்ன ஆக போகுது, அதுவும் அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஏரியாக்கள். ஸோ பெரிய அளவுக்கு பிரச்சனை. இப்பயே சொல்றேன், ஒரு உயிர்னா கூட பெரிய பிரச்சனையாயிடும். தாவேக்காவுக்கே பெரிய பிரச்சனை ஆகிடும். விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போதே அவங்க வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மாத்திர கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போய் நீங்க ஒரு உயிர் போச்சுன்னு வச்சுங்களேன், அது இந்த மாதிரி பரப்புரையில அது இன்னும் பெரிய பஞ்சாயத்தா அது இந்த தேர்தல் நேரத்துல முடியும். உங்க நண்பனுக்கு உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. ஸ்டாலின் சார் இப்படி சொல்லுவாரா? வாய்ப்பு இருக்கா? இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எடுப்பாங்க. அதுதான் இங்க இப்ப காமெடி. அதுதான் இப்ப உங்கள் முதல்வருக்கு, உங்கள் ஸ்டாலினுக்கு அப்படின்னு சொல்லி பாசிச எதிர்ப்புக்கு, சமூக நீதிக்கு எல்லா ஆக்ரோஷம் வச்சுட்டு ஒரே ஒரு வாய்ப்பு ஆக ஒரே ஒரு வாய்ப்பு. சிரிச்சுக்கிட்டே சொல்லணுமே, அது இப்படி சொல்லுவாரு. அது ட்ரை பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதையும் கொடுப்பாங்க, கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. கமல் இருக்காரு. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார். தொடர்ந்து ரெட்ரோலுக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கேள்வி தான். பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள பண்ணுங்கன்னு சொல்லலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா ஷேர் பண்ணி அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா வாங்கி நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அந்த மாதிரி ஏதாவது கூட செஞ்சு அந்த மாதிரி செய்யப்படுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே இப்போ எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. யாரும் என்ன செருப்பால் அடிச்ச மருந்துன்ற மாதிரி எப்படி உங்களால் முடிஞ்சது ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா பண்ணலாம். பண்ணுவாங்க. நான் அப்படியே ஒத்து போகிறேன் உங்கள்கிட்ட, அவ்வளோதான். நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அப்புறம் என்ன விசேஷமா? சென்னையே திருவிழா கோலமா கிடக்குது. விசேஷம் என்னன்னு கேக்குறீங்க பாத்தீங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டுல என்ன நடக்குது சொல்லலைங்க. என்ன விசேஷம்னு கேட்டேன். சென்னையே திருவிழா கோலம் போன்றிருக்கு நீங்க. ரைட்டு, நான் திரும்பி பார்த்தேன். இல்லைன்றீங்க. நம்ம ஏரியால இல்ல. ஓகே. காலையிலேயே நீ பார்த்தோன்னா தளபதி திருவிழாவா? தளபதி திருவிழா இல்லையே, 3 தலைவர்கள் திருவிழா. இல்லை, நீங்க சொன்னபடி கணக்கு தளபதி திருவிழா தான். ஆமா. இந்த காலையிலே எல்லாரும் போய் வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண 3 பேரும் பண்ணியிருக்காரு. விஜய் பண்ணாரு, இதுல ஸ்டாலின் அவர்கள் பெரம்பூர்ல, கொளத்தூர்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பண்ணாரு, காரைக்குடியில சீமான் அவர்கள் பண்ணியிருக்காங்க, செங்கோட்டையன் அவர்கள் அங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல, வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு முதல் நாளே வந்து வேட்புமனு தாக்கல். விஜய் அவர்கள் 2ஆம் தேதி திருச்சியில போயிட்டு வேட்புமனு தாக்கல் வந்து பண்றாரு. ஏப்ரல் 2 வந்து அங்க போறாரு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து கோலாகலமா வந்து ஆரம்பிச்சிருச்சு. விஜயோடைய பிரச்சாரம் ஆரம்பிச்ச வேகத்திலேயே மெல்ல மெல்ல நகர்ந்து கொளத்தூர்ல வந்து வழக்கம், அதாவது அவருடைய முதல் பிரச்சாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வேன்ல போய் திருச்சியில மைக்கு பிரச்சனையாச்சு பார்த்தீங்களா, எடுத்தோடனே தடங்கல்ன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த தடவை வந்து பெரம்பூர்ல ஆரம்பிச்சாரு. பெரம்பூர்ல ஆரம்பிச்சு கொளத்தூர் வந்தோடனே வந்து பிரச்சனை. ஸோ அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு. நம்ம அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் இருக்கு. நேற்று நடந்த வேட்பாளர் பட்டியல். ஸோ நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் நம்பர்ஸ் தான் வந்து அந்த 500 பேருக்குள்ளார தான் அந்த ஹோட்டலுக்குள்ளார இருக்கணும்னு சொல்லி போனாங்க. நடுவில் வந்து இவங்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து செக் பண்ணாங்க. ஆட்கள்லாம் வந்தாங்க, தேர்தல் பறக்கும் படையெல்லாம் வந்துச்சு. அவ்வளோதான், லிமிட் தான் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஆமா வருவாங்க, அதெல்லாம் வருவாங்க. அதுக்காக வந்தாங்களா இல்லை ஏதாவது? இல்லை, பறக்கும்படி எவ்வளோ நம்பர்ஸ் இருக்காங்க, சொன்ன நம்பர்ஸ் தான் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நேற்று 234 வேட்பாளர்களையும் வந்து ஒரு நேற்று கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ணிட்டாரு, அறிமுகப்படுத்திட்டாரு. ஸோ
நிறைய வேட்பாளர்கள் அதிமுக திமுகல இருந்து வந்தவங்க, வேற கட்சியில இருந்து வந்தவங்க, காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 106 பேர் வந்து அந்த மாதிரி வேட்பாளர்கள் இருக்காங்களாம் அப்படின்னு அதுல இப்போ பேப்பர்ல போட்டுருந்தாங்க. நம்ம எண்ணி பார்க்கல 106 பேரா யார் யாரெல்லாம் பார்க்கல. பட் ஆனா நல்ல வந்து தூசி மோகன் ஒருத்தர், அவங்க ஏடிஎம்கேல சீட்டு கிடைக்கல, அங்க அமமுகவுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால இதாகி இங்க வந்துட்டாரு. தனபால் அவர்களுடைய மகன் அவர் வந்து வந்துட்டார், அவருக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அவருக்கு இந்த தடவை சீட் வந்து கொடுக்குறாங்க. தனபாலுக்கு கொடுக்கல அதிமுக இந்த தடவை, ஆனா தனபால் பையனுக்கு தாவேக்கால வந்து சீட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த விவசாயி ஒருத்தர் இந்த குண்டாஸ்ல கைது பண்ணாங்களே விவசாயி, அவர் வந்து தனியா சுயேட்சையா நிக்கிறதா இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட பேசி அவர் வந்து இங்க வந்து ஒரு வேட்பாளராக நல்ல கேண்டிடேட், நல்ல கேண்டிடேட். கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 60 பேர் என்னமோ மாவட்ட செயலாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் வந்து லயோலா மணிக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா ரமேஷுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதான் சொல்றேனே, இதுவும் ஒரு கட்சி, இது ஏதோ ஏலியன்ஸ் நடத்துற இது, இதுல இப்படி இருக்கவே கூடாது அப்படிலாம் நினைக்க கூடாது. இதுவும் ஒரு கட்சி. இந்த கட்சியிலேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதியை பத்தி பேசி பெருமையா பேசின ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சோ அதுவுமே தப்பு. அதுவுமே திருப்பி ரிவைஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. இல்ல நிறைய பேருக்கு இந்த அஜிதா ஆக்னல் அவங்களுக்கு தூத்துக்குடி அவங்களுக்கு கொடுக்கலன்னு நிறைய பேர், அதாவது இன்னாரதான் தேர்ந்தெடுக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. கட்சி தலைமை எடுக்கிற முடிவு. திமுக அதே தானே, SR ராஜாக்குன்னு ஒருத்தர் தரல அப்படின்னு சொல்லி அங்க இப்போ கொஞ்சம் போராட்டங்கள் வந்து நடக்குது. அறிவாலயம் வரைக்கும் வந்து பேசுறாங்க. நிறைய ஊர்கள்ல ஏடிஎம்கேல நிறைய பிரச்சனை நடக்குது. பிஜேபியில நடந்துச்சு, ஒருத்தர் தீக்குளிக்கவே வந்து போயிட்டாரு, அந்த நாடகம்லாம் நடந்துச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அது கட்சினாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஏன்னா 234 தொகுதி தான் இருக்கு. ஸோ இந்த தொகுதியில் இவர் தான் வேட்பாளர்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனா தலைமை வந்து இவர் வேண்டாம், இவருக்கு பதிலாக இதுல போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். அது சாதியா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்ல உண்மையாவே அவங்க எதிர்பார்த்த அவங்க நினைச்சிட்டு இருந்த அந்த வேட்பாளர் மோசமானவர்களா இருக்கலாம், இந்த வந்திருக்க வேட்பாளர் நல்ல வேட்பாளராக இருக்கலாம். இப்ப பாருங்க, வந்தோனே வாய்ப்பு, முந்தா நாள் சேர்றாரு, நேத்து வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு டி செல்வம் சேப்பாக்கத்துல. ஏங்க நான் சேராமலே இருந்திருப்பேன்ல, நான் சிவனேன்னு தானே இருந்தேன், என்னைய கூட்டு போய் அந்த இடத்துல இல்ல சேப்பாக்கத்துல உங்களுக்கு நான் என்னங்க பண்ண, உங்க கட்சியில சேரணும் தானங்க வந்தேன். ஏங்க டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்காகங்க அது, அவரே எதுவும் சொல்லல. ஏதோ அவரு எப்படி சொல்லுவாரு, கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் வேற என்ன சொல்ல முடியும்? சேப்பாக்கம் இல்ல சேப்பாக்கம் தான் இல்லன்னா எப்படி சொல்ல முடியும், வாங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சேப்பாக்கத்துல போட்டு டஃப் காம்படிஷன் தான் ஜோ. ஆனா அவர் ஒரு எண்ணத்துல வந்துருப்பாருல, ஜெயிக்கணும் நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ அப்படின்னு. எங்கேயாவது சேப்பாக்கத்துல போட்டோடனே அவருக்கு கொஞ்சம் ஒரு இதுவாயிருக்கும். இப்ப பாருங்க, வில்லிவாக்கத்துல கொண்டு போய் நம்மளால போட்டிருக்கலாம் ஆத ஒரிஜினாவை, இதுல சேப்பாக்கத்துல. ஆனா வில்லிவாக்கத்துல போட்டாங்க. ஆனா வில்லிவாக்கத்துல அவங்க ஒரு செக் வச்சுட்டாங்க. டிஎம்கே கார்த்திக் மோகன் ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க. அவர் பயங்கரமான டஃப் காம்படிட்டர்னு சொல்றாங்க. ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அவர் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கு நெருக்கமானவர் அவங்க அப்பா. ஸோ அதனால அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். தானே போட்டிருப்பாங்க, எப்படியும் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, யாரு அவர்கிட்ட அவருடைய இது வந்து அண்ணா நகர், அவருடைய தொகுதி அண்ணா நகர். அவருக்கு அண்ணா நகர்ல தான் டி செல்வத்துக்கு இல்ல, கார்த்திக் மோகன். இல்ல நான் இவர்கிட்ட கேக்குறது எம்எல்ஏ சீட்டு உண்டு வந்துருங்க அப்படின்னு, கன்ஃபார்மா உண்டு வாங்க அப்படின்னு. வாங்க சேப்பாக்கத்துல எம்எல்ஏ சீட்டு கேட்டேங்க, நீங்க என்ன எம்எல்ஏ ஆக போறவர்கிட்ட சீட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா முடியாதுதாங்க. பட் ஆனா அவருடைய அந்த தைரியத்தை பாராட்டி கட்சி அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுக்கும். ஒருவேளை அவர் தோத்துட்டாருன்னு வச்சுங்களேன், கட்சி அவருக்கு ஒரு நல்ல பதவியை வந்து கொடுக்கணும்னு வச்சுங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்ப வந்து பாருங்க, சைதை துரைசாமி வந்து டஃப் காம்படிட்டர் இவருக்கு, நம்ம மு.க. ஸ்டாலின் அவருக்கு. அவர் தான் ஜெயிச்சாருன்னே சொல்லுவாங்க. அவர் வழக்கெல்லாம் போய் போட்டார். இப்போ கூட இந்த வழக்கு தான் ஏதோ போயிட்டு இருந்துச்சு, சமீபத்தில் கூட போயிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து முதலமைச்சர் தான் வந்து இவர் மு.க. ஸ்டாலின் தான் ஜெயிச்சாரு. ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல பொறுப்பு ஏதோ அந்த டைம்ல வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நடக்கும். ஸோ அந்த வகையில அந்த ஒரு 106 பேரை வந்து சேர்த்திருக்காங்க. நிறைய பேர் உழைச்சவங்களுக்கும் சேர்த்திருக்காங்க. இந்த அவருடைய டிரைவர் ராஜேந்திரன், அவருடைய பையன் சபரிநாதன் நம்ம விருகம்பாக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஸோ விருகம்பாக்கம் டஃப்பா இருக்கும். இந்த பக்கம் திமுக பிரபாகர் ராஜா, ஏற்கனவே 2016 11-16 ஜெயிச்ச VN ரவி. ஸோ புதுசா விஜய் கட்சியில இருந்து சபரிநாதன். அதுவும் சபரிநாதனுடைய அந்த இது வந்து வைரல் ஆயிடுச்சு. அவர் வந்து அழுதது, அவங்க அப்பா வந்து கட்டி பிடிச்சி 2 பேரும் போட்டோ கொடுத்ததுன்றது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஸோ மற்ற எல்லா நாளைகளையும் விட அந்த சபரிநாதன் அவருக்கு வந்து கொஞ்சம் கூடுதல் இது கிடைக்கும், ஒரு வியூ கிடைக்கும், பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். அவர் அதே வீடியோவாக்கி அவர் வந்து ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு.
ஸோ ஓரளவுக்கு வேட்பாளர்கள்லாம் ஓகே, எல்லாரையும் நமக்கு தெரியாது. 234 அவர் சொல்லியிருக்காரு, எல்லாரையும் தெரியாது. முக்கியமானவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. சேலம் ஆர் பார்த்திபன் அந்த மாதிரி நபர்களுக்கு கொடுத்திருக்காரு. நிறைய புதுமுகங்கள் அவங்க கட்சியில மதியழகனுக்கு வந்து கொடுத்திருக்காரு. டி நகர்ல புஷி ஆனந்த் எதுக்குன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. எப்படி சந்திரமுகியில வந்து அந்த பாம்பு படத்துல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, அதே மாதிரி புஷி ஆனந்துக்கு எதுக்கு தியாகராய நகர்னு யாரும் தெரியாது. ஸோ அதை வந்து கேள்வி கேட்காதீங்க. ஒய் புதுச்சேரியிலேயே கொடுத்துருக்கலாமே, புதுச்சேரியிலேயே கொடுக்கலாம், பட் சென்னையில நிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்காக புஷி ஆனந்த். அங்கேயும் டஃப் காம்படிஷன். யோசிச்சு பாருங்க, சைதை சத்யா, இந்த பக்கம் டிஎம்கேல அன்பழகன் அவருடைய பையன் அவருக்கு. ஸோ இவரு புஷி ஆனந்த். ஸோ பயங்கரமான காம்படிஷன் தான் இருக்கும். சத்யா ரொம்ப சின்ன மார்ஜின்ல தான் தோத்தாரு ஏடிஎம்கேல. அவர்கிட்ட கருணாநிதி, முன்னாள் எம்எல்ஏ கருணாநிதி, அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. கட்சி எனக்கு வந்து கட்சி என்ன மதிக்கல, கட்சி நான் பகுதி செயலராக வேலை செஞ்சிருக்கேன், அவரை வந்து சீட்டு கொடுத்தது யாருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் பையனுக்கு. அவரு அண்ணன் பையனுக்கு கொடுத்தது அது குடும்ப பிரச்சனை போல. ஸோ அதனால வந்து அவர் வந்து வேணாம் அப்படின்னு கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய குலாப்ஸ்கள் எல்லா கட்சியிலையும் நடக்குது. ஸோ அது தாவேக்காலையும் இருக்கு. அந்த மாதிரி அடுத்தடுத்து தான் சரியாகுது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இல்லையா, அது நேரம் கொஞ்சம் ஆகும். உடனே நீ அந்த கேண்டிடேட்டை மாத்து, இந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவர் வேட்பாளர் இந்த பட்டியல் ரிலீஸ் பண்ண உடனே நாங்கள் இவ்வளோ வருஷம் உழைச்சிருக்கோம், எங்களுக்குலாம் கொடுக்கல அப்படின்னு அந்த ஒரு டாக் வேற போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி டிவிக்கலையா நாங்கள் உழைச்சிருக்கோம், இவங்க எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க, பொதுச் செயலாளர் வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க, நீங்கள் வேலை செய்யுங்க, நான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, ஆனால் எங்களுக்கு கொடுக்கல. இத்தனை சொல்கிறாங்க. இப்போ டிகே பிரபு காரைக்குடியில் இருக்காங்க, அவருக்கு வந்து ஸோ முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவர் தான் அப்படின்னு. ஸோ அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஈசிஆர் சரவணன் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா இப்போ அந்த தூத்துக்குடியில அஜிதா அவங்களுக்கு வந்து கொடுக்கல. ஸோ அவங்க ஏன்னா அவங்க பண்ண சம்பவம் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு இடத்துல இன்னொருத்தர் இருந்தாருங்களே அஜிதா அவங்க இதுல அவருக்கும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக தூத்துக்குடியில இவருக்கு கொடுத்துட்டாங்க, அந்த ஸ்ரீநாத் அவருக்கு. எதுக்கு ஸ்ரீநாத் கொடுத்தாங்கன்னு தெரியல. அது என்ன அவரு தூத்துக்குடிக்காரரா இல்ல ஏதாவது அந்த இடத்துல அவருக்கு ஹோப் இருக்கா, என்ன கதைனே தெரியல. ஆனா ஸ்ரீநாத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் ஸ்ரீநாத்தை கட்சி பணியிலேயே நான் பார்த்தது இல்லைன்னா நெருக்கமா பார்த்ததே கிடையாது. விஜயோட நண்பர்னு தெரியும், ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு. கட்சியில இருக்கான்றது எனக்கு நேத்துக்கு தான் தெரியும். இல்ல கட்சியில இருக்காருன்னு தெரியும், பட் கட்சியில இந்த ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஸ்ரீநாத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இப்படின்னு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. எளியவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க, அதையும் மறுக்கக்கூடாது. அதே மாதிரி எளியவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது வெற்றியா என்னன்றதெல்லாம் அது அடுத்தடுத்து மே மாசம் பார்த்துக்கலாம். பட் ஓரளவுக்கு இது ஓகேவா வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த வேட்பாளரையும் நமக்கு தெரியாது. அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுக வெற்றி ஒரு சிலரை தான் தெரியும். எடப்பாடியை தெரியும், ராஜேந்திர பாலாஜியை தெரியும், சிவி சண்முகத்தை தெரியும், ஒரு தொண்டாமுத்தூர்ல வேலுமணியை தெரியும், விஜயபாஸ்கரை தெரியும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து. திமுக அதே மாதிரி தான் ஒரு சில நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து. அதே மாதிரி தான் இதுலயும் மிக முக்கியமான ஒரு 10-15 வேட்பாளர்களை நமக்கு வந்து தெரியும், டக்குன்னு தெரியுன்ற அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நிறைய வேட்பாளர்கள் வந்து வேலை செஞ்சவங்கலாம் அதை அப்படி பார்க்கவே முடியாது. தலைமைன்னு சில முடிவுகள் எடுக்கும். எல்லாருமே வந்து இப்போ காசே இல்லாதவங்கள காசு கொடுத்து ஜெயிக்க வைக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் பணம் செலவழிக்கிற ஒரு இது இருக்கணும். இப்போ 40 லட்சம் வந்து தேர்தல் கமிஷன் கொடுக்குது செலவு பண்றதுக்கு. ஸோ அந்த கெப்பாசிட்டியாவது இருக்கணும். அந்த கெப்பாசிட்டி இல்லாதவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஏதோ ஒரு கணக்கு பண்ணி தான் கொடுக்குறாங்க. கடைசியா என்னங்க வேணும்? வெற்றி தானே. அதுக்கு தானே போராடுறது. ஸோ அந்த மாதிரினா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. யாரை வேணாலும் நிறுத்தி இது பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அண்ணனே அப்படி நிறுத்த மாட்டாரு. அண்ணனே கணக்கு பண்ணி தான் நிறுத்துவாரு. 2-4 4-8 ஓகே ரைட் நீ நில்லு அப்படின்னு. இப்போ நீ நிற்காத இவனை நிக்க வைனுவார். ஏன் என்னன்னா அது உனக்கு தெரியாது தம்பி, வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியா. நமக்கு தான் வெற்றி வாய்ப்பே கிடையாது. உனக்கு புரியாது, வெற்றி வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு. அண்ணனோட வெற்றி வாய்ப்பு எனக்கு இல்லப்பா, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கம்மியாவதான், அதனால சொல்றேன் அப்படின்ற மாதிரி போகும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இது ஒண்ணு நடந்திருக்கு. ஸோ பாப்போம். 234 தொகுதியிலேயே உனக்கு முதல்ல வேட்பாளர் இருக்கான்னு கேட்டாங்க. 234 வேட்பாளர்களையும் ஆட்கள் இருக்காங்க. 234 வேட்பாளர் இருக்காங்களா? 10 பேர் முதல்ல நிக்க வைக்கிறாங்க. அதுவும் வந்து காட்டியாச்சு. அடுத்த பஞ்சாயத்து ஏன் 2 தொகுதியில நிக்கிறீங்க அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2 தொகுதியில நிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்ல மன்கட் முறையில அவுட் பண்ணலான்னு ஒரு ரூல் இருக்குல்ல. பேட்ஸ்மேன் வந்து ஏறி போயிட்டா வார்னிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அவுட் பண்ணலாம் இருக்கு. அதை நம்ம அஸ்வின் பண்ணி காட்டியிருக்காருல்ல. அப்ப அது அவுட் தானே கொடுத்தாங்க. கிரிக்கெட் ரூல்ல இருக்கு, ஓகேங்களா? அப்படின்னா இப்ப இந்த விஜயகாந்தோட அந்த ஏதோ ஒரு படத்துல தென்னவன் கூட இல்ல, ஏதோ ஒரு படம் தேர்தல் அதிகாரியா நடிச்சிருப்பாரு. தென்னவன் தான் நினைக்கிறேன். தென்னவன் தானே, தென்னவனோ ஏதோ ஒண்ணு, தென்னவனோ மன்னவனோ ஏதோ ஒண்ணு. அந்த படத்துல அவரு சொன்ன டைலாக் எடுத்து
இப்போ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 தொகுதியில நிக்கிறத வந்து ஒழிக்கணும் அப்படின்னு. அது விஜய்க்கு இல்ல, ராகுல் காந்திக்கு. அவர் நின்னார்ல எம்பி தொகுதியில. ஆமா 2 வயநாடுலயும் நின்னாரு, அங்க வந்து உத்தரப்பிரதேசத்துலயும் நின்னாரு. அத அப்ப சொல்ல முடியல. இப்ப பிரச்சாரத்துக்கு வரல, போன் பண்ண மாட்டேங்கிறாரு. அன்றே கணித்தார் கேப்டன். இப்போ வந்து அதான் அன்றே கணித்தார் கேப்டன் ராகுலுக்கு. விஜய்க்கு சொல்லியிருக்காரு. விஜய் இப்ப பாத்துக்கலாம், இப்பதான் இருக்காரு. ராகுலை எப்படியும் உங்களை வந்து கார்னர் பண்றதுன்னு தெரியல. சோ அதனால இப்ப அவங்க வேற நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு சொன்னாருன்னா, திருப்பி வாபஸ் வாங்கினா திருப்பி அந்த இடத்துல ஒரு ரீஎலெக்ஷன் ஒன்று வைக்கணும். அது வந்து தேவையில்லாத காசு வந்து செலவாகும். எலெக்ஷன் நடத்துறதுனால தேவையில்லாத காசு செலவாகும். அது மக்களோட வரி பணம் அப்படின்றது தான் அதோட இது. திரும்ப சொல்ல முடியாம சொல்லியிருக்காங்களோ? ஏன்னா இப்ப எம்பியில இருந்து இப்ப எம்எல்ஏக்கு வந்திருக்காரு. அப்ப எம்பி எலெக்ஷன் நடத்துற மாதிரி இருக்கும். அது ஜெயிச்சிட்டாருன்னா அங்க மறுபடியும் இதாகிற மாதிரி இருக்கும். எம்பி ரிசைன் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு எலெக்ஷன் நடத்தணும். அப்படி நடத்துற மாதிரி இருந்தா செலவாகும்ன்றத விஜயகாந்தை வச்சு விஜயகாந்த் வச்சு தானே சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பெரிய கட்சி கிடையாதுன்னு மறுபடியும் விஜயகாந்த் வச்சே சொல்லியிருக்காங்க. அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது பாப்போம், அண்ணனுக்கு தான் தெரியும். அது அவங்க கட்சி கூட்டணி கட்சி பிரச்சனை. அதுல போய் நம்ம என்ன கருத்து சொல்ல வேண்டியிருக்கு. இது நேற்றுக்கு இந்த வேட்பாளர் பட்டியல் எவ்வளோ பேச்சு வந்துச்சுன்றீங்க. அதுக்குள்ள வேட்பாளர் நம்ம மற்ற கட்சியெல்லாம் பாருங்க, அவங்க பேரை சொல்லிட்டு படித்த படிப்பை சொல்றாங்க. இங்கே மட்டும்தான் அவங்க பேரை சொல்லிட்டு என்ன பதவியில் இருக்காங்கன்றத சொல்றாங்க. இப்போ அதனால என்ன சொல்றாங்க? சரி, அதனால யாருக்கு என்ன லாபம்? யாருக்கு என்ன லாபம்? ஏதோ என்னால முடிஞ்சதை நான் சொல்லணும்ல. ஏதாவது படிச்ச படிப்பை சொல்றாங்க. கடைசியில தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு. சி ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சமூக நீதி ஆட்சி இருக்கும்போது ஜோசப் விஜய் சொன்னா தப்பாயிடும். முதல் பேரா சொல்றாரு. அவர் பேரை எடப்பாடி முதல் பேரா தான் சொன்னாரு. ஆமா, எனக்கு விஜய் சொன்னாதான் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. எடப்பாடியும் முதல் பேரா தான் சொன்னாரு, விஜயும் முதல் பேரா தான் சொல்றாரு. நீங்க கடைசி பேரா சொல்றீங்கன்னா விஜய் வந்து பாத்தீங்களா, நான் இப்படி சொல்றேன். விஜய் வந்து இப்படி உட்கார்ந்து இருக்காரு, பக்கத்துல செங்கோட்டையன், அவருக்கு பக்கத்துல ஆதவர்ஜுனா, இந்த பக்கம் புஷி ஆனந்த் இருக்காரு. ஆனா பாருங்க முதலமைச்சர் என்ன பண்றாரு, எல்லாரையும் தீண்டத்தகாதவங்க மாதிரி லெஃப்ட் ரைட்ல உட்கார வச்சிருக்காரு. அவர் தொகுதியில கொளத்தூர் தொகுதின்னு சொல்றதுக்கு முத்துவேல் கருணாநிதினு அவரே பார்த்து படிக்கிறாரு. அதான் அத பேருமே அவர் பார்த்து படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இப்ப எப்படி நம்ம விஜய் அவர்கள் வந்து கொளத்தூர்ல விஎஸ் பாபுன்னு சொல்றதுக்கு பிரபுன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் நினைப்புல இருந்தாரு. விஎஸ் பாபுன்ட்டு மைக்கு வேலை செய்யல. இல்ல ஒருவேளை பதட்டமா இருக்கலாம், ஒரு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல. அதுக்கு வருவோம். என்ன இருந்தாலும் உங்களுக்கு வேட்பாளர் ஏங்க அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்து ஒரு இடத்துல நின்று எதுக்காக நிக்கிறது? இவர் வராரு, இவர் நம்ம பேரை சொல்ல போறாரு, அப்பதான் அறிமுகம் கிடைக்கும், நம்ம வந்து அந்த இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது விஎஸ் பாபுக்கு பதிலா பிரபுன்னு சொல்லிட்டு போது உங்களுக்கு வந்து ஒரு அவர் மாதவரம் வேட்பாளர். நீங்க இங்க இருந்து மாதவரத்தம் வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கிறீங்க. தனிக்க ஒரு பண்ணதே 4 நிமிஷம் தான் கொளத்தூர்ல, ஏதோ பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னு வச்சுங்க நடுவுலயே. இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ ஸ்டாலின் அவர்கள் அவர் பெரிய கொளத்தூர்ல முக ஸ்டாலின் வந்து பார்த்துதான் படிக்கிறாருன்னும் போது அப்படி அந்த மாதிரி நமக்கு நிறைய சொல்லலாம். ஏன் நீங்க ஜெயலலிதா மாதிரி இப்ப எல்லாரையும் லெஃப்ட் ரைட் நவுத்தி வச்சிருக்கீங்க? அவங்களாவது ஒரு அடி கேப்லயாவது உட்கார வைப்பாங்க. நீங்க 2 சைடு எங்கெங்கே உட்கார வச்சுட்டு நீங்க நடுவுல உட்காந்து படிக்கிறீங்க. அப்போ நீங்க தான் பெரிய உயர்ந்தவர், மற்றவங்க எல்லாம் தாழ்ந்தவர்னு நினைக்கிறாரு தலைவர். அப்புறம் இன்னொரு கேவலம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் வந்து உதயசூரியனுக்கு வந்து ஓட்டு கேட்டாரு அப்படின்னு வந்து ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. காலை எந்திரிச்சா போய் அப்படியே ஜெயிப்பீங்களா? அப்படியே ஜெயிப்பீங்களா? ஏன்னா விஜய் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்கறாருன்னா அப்ப கூட நீங்க கேட்டு ஓட்டு ஜெயிக்க மாட்டீங்க. உதயசூரியனுக்கு அவர் ஓட்டு கேட்கறாருன்னா குத்திட்டு வந்துருங்கன்னு சொன்னாரு. போட்டோ கிட்ட ஓட்டி இருக்கும், குத்திட்டு வந்துருவாங்க. பேன எடுத்து குத்திருங்க. இந்த சின்னமே இங்க இருக்க கூடாது. இல்ல எவ்வளவு கேவலம் தெரிஞ்சிட போறாங்க. அது எவ்வளவு கேவலமா இருக்காங்க பண்ணுவானுங்க. ஏங்க இதை கிழிச்சிடவா? இருட்டட் ஆகுது எனக்கு அதை பார்க்க. போறவனா புடிச்சு தேய்ச்சி விட்டு வந்துட போறாங்க வீட்டு ஓட்டு போறதுக்கு. எங்க சின்னத்தை காணா? இல்ல பண்ணக்கூடிய ஆட்கள் தான் வச்சுங்களேன். பெரிய கேஸ் ஆயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க செஞ்சு. இது எங்க மேல திருப்பிடாதீங்க, இவனுங்க தான். ஆல்ரெடி சென்னை இது பராசக்தி படத்துக்கு ஐடியா கொடுத்தேன். இல்ல அவரு தெளிவா சொல்றாரு, நம்ம தான் உட்காந்து கேட்கிறோம். விசில் சின்னத்துக்கு உங்களோட விரலை வச்சு அழுத்துங்க. அதை எடிட் பண்ணி விரலை வச்சு உதயசூரியன். இது எந்த எடிட் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து பீகார் போனார்ல, ஆமா, அங்க போயிட்டு மை டியர் பிரதர் ராஜீவ் காந்தினார்ல, அதே மாதிரி அன்னைக்கு அவர் பண்ணார்ல, அன்னைக்கு அவர் போயிட்டு ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி இத்தனை வருஷம் பழகிருக்கீங்க, ராகுல் காந்தின்னு சொல்ல தெரியாதா? ராஜீவ் காந்தின்னு சொல்லிட்டு வரீங்கன்னு கேட்கலாம்ல. அந்த மாதிரிதான் இப்ப வந்து உதயசூரியன் எடுத்து இவங்களாம் வந்து டேக் பண்ணிக்கிட்டாங்க. சரி, அப்படியாவது ட்ரை பண்ணி பாருங்க வின் பண்றதுக்கு இந்த தடவை. இல்லையே, ஃபஸ்ட்டு ட்ரெண்டிங்கில் எது ஃபஸ்ட்டு இருக்குதுன்னா, ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் வந்து ஹேஷ்டேக்கில் வந்து ஃபஸ்ட்டு இருக்குதுன்னா
தீய சக்தி. டிஎம்கே மேனிஃபெஸ்டோ ஃபெயில்ஸ் அந்த இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது. யூடியூப் ஓபன் பண்ணா கூட நம்ம வீடியோ ஓபன் பண்ணாலே முதல்ல டிஎம்கே மேனிஃபெஸ்டோ தான் வருது. அது வேற வந்து அதுக்கு நாங்க என்ன பண்றது, அவங்க லட்சம் கோடி கோடியா செலவு பண்ணி வர வைக்கிறாங்க. ஆமா, அடுத்த மாதிரி எல்லா கட்சியும் பண்ணணும். இப்போ ஏடிஎம்கே ஆரம்பிச்சிருக்கு, கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சேனல்ஸ் எல்லாம் வருது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுக்குன்னு ஒரு வீடியோ போடலாம். போடும் இல்ல அது இன்னும் 2-3 வீடியோஸ் வரும்ல, சேர்த்து போடுவோம். டைம் இருக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த வேட்பாளர்கள் இதெல்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில சக்சஸ்ஃபுல்லா வந்து அவருடைய முதல் வேட்புமனு தாக்கல் 2026 ஒரு கட்சி தொடங்கி எதற்காக அவர் ஆசைப்பட்டாரோ அதற்கான வேலையை இன்னைக்கு காலையில 12 மணி அளவுல அது வந்து முதல் தேர்தல் அந்த வேட்புமனு தாக்கல் வந்து முடிச்சிட்டாரு. சரி, முடிச்சுட்டு என்ன பண்ணாரு போறான்னு பார்த்தா அப்படியே அங்க இருந்து கொளத்தூருக்கு வந்து பெரம்பூருக்கு வந்து கிளம்பிட்டாரு. இவ்வளவு சீக்கிரமா கிளம்புறாரு அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ரங்கா மறந்துருச்சான்ற மாதிரி நம்ம திருச்சிலாம் ஞாபகம் வந்திருக்கும். வழக்கம் போல அந்த வண்டி ஊற ஆரம்பிச்சது போச்சு. பட் ஓரளவுக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி சின்ன சின்ன சந்து மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த ஏரியாலாம் பயங்கர க்ரௌடு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு எடுத்தோடனே தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு. பட் பேசுனதுல ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நேற்று என்ன பேசுனாலும் அப்படியே கண்ட்ரோல் வியை கொடுத்து அப்படியே கொண்டு வந்துட்டாரு. எல்லாத்தையும் மீறி எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கேன். அதனால எங்களுக்கு ஒரு தடவை ஆமா ஓட்டு எங்களுக்கு ஒரே ஒரு தடவை வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஒன்று சொன்னது. ஸோ அது கூட ஓகே, சரி ஏதோ உங்க பெரம்பூர்ல பேசிட்டாரு. இந்த விளாத்திக்குள்ள மேட்டர்லாம் டச் பண்ணாரு. 1000 கோடி ஊழல், டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி, அதுக்கப்புறம் நகராட்சியில ஊழல் 1000 கோடி அப்படின்னு சில விஷயங்கள்லாம் தொட்டாரு. அதுக்கப்புறம் நேற்று அப்புறம் அவங்களோட அஜெண்டாவும் 1-2 சொன்னாரு, முடிச்சாரு. ஓகே, பட் அங்கிருந்து இதுக்கு கொளத்தூர் வருவதுக்குள்ள பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போயிடுச்சு. உண்மையாவே அதை பார்க்கும்போது பயமா தான் இருக்குது. ஆக்சுவலா ரத்து பண்ணது நல்லதுதான். என்னைய கேட்டா ரத்து பண்ணது மிக சால சிறந்த ஐடியா. திருப்பி ஏதோ ஒரு அசம்பவம் ஒண்ணு நடந்தா கூட இல்ல, தேர்தல் ஆணையம் வந்து கேன்சல் பண்றதுதான் சொல்றேன். இன்னைக்கு விஜய் தேர்தல் மேல பரப்புரை செய்யறதுக்கு அனுமதி கிடையாது. ஓப்பன் ஜீப்ல முக ஸ்டாலின் வர்றாரு, செங்கோட்டையன் வர்றாருங்க. இல்ல அனுமதி இல்லைன்னு அதுதான் சொல்றேன். ஓப்பன் ஜீப்ல வர்றாரு, ஆனா விஜய்க்கு மட்டும் அனுமதி இல்லை. ஏன் அப்படி அனுமதி இல்லை? என்ன ரீசன்? ஏன் பண்ணக்கூடாது? அவருக்கு மட்டும் ஏன் அந்த ரூல் வைக்கிறீங்க? நீங்க தான் சொல்றீங்க கரூர்ல ஒரே ஒரு தடவை மேல வந்திருந்தாருன்னா போயிருக்கோம் அப்படின்றீங்க. எங்க பின்னாடியே வராங்க, எப்படிங்க அவங்க போறாங்க? அவங்க திரும்பி பார்த்துட்டோம். பிரச்சனையே விஜய பார்க்கலன்னு தான் ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. கூட்டம் வருதுன்னா ஒரு கூட்டம் வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா விஜய் நடிகர், கட்சி தொடங்கி இருக்கார், நமக்காக வரார், நம்ம போய் அவரை பார்க்கணும், இதுக்கப்புறம் நம்ம எப்படி பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோன்ற அந்த ஏக்கத்துல ஆர்வத்துல சில பைத்தியங்கள் நான் சொல்றது எல்லாரையும் கிடையாது, எல்லாரையும் நிக்க பைத்தியங்கள்ல போய் முண்டிக்கிட்டு நிக்கிறாங்கல்ல. அது ரொம்ப அவங்களுக்கு தான். காலையில பார்த்தோம் செல்போன்ல அப்படியே சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரான். எப்படி நீ வண்டி ஓட்டுவ? ஒரு கையில வண்டி ஓட்டிட்டு ஒரு கையில போனை வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரான். விழுந்து டபுள்ஸ் பின்னாடி இருக்கிறவங்க எடுத்தா கூட பரவாயில்ல, ஓட்டுற நீயே எடுக்கிற. விழுந்து தொலைஞ்சினா அன்பில் மகேஷ் வருவாரா? இப்ப அவர் பிரச்சாரத்துக்கு போவேனா? வருவாருன்னு ஒரு நாள் ஒதுக்கி வந்து ஒரு அரை நாள் ஒதுக்கி வந்து வருவாரு. அன்பில் மகேஷ் வந்து பாத்துட்டு போவாரு, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இது அன்பில் மகேஷ் வந்து பாக்கணுமா உங்களுக்காக? அதுக்காக நீங்க வந்து கீழே விழுவியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்க போட்டோ எடுக்கணும், அந்த ஆர்வம் எல்லாம் புரியுது. டயர்ல போய் காலை விட்டினா என்ன பண்ணுவேன்? ஏத்திட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? விஜய் ஏத்திட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. விஜய் கார் அவர் மேல ஏறிடுச்சு, மனிதாபிமானமே இல்லாம போயிட்டாரு, உயிர் போயிடுச்சு அப்படின்னு தான் வருமே தவிர அவரும் என்ன பண்ணுவாரு? நவுருங்கன்றாரு. இத்தனைக்கும் அந்த பவுன்சர்ஸ் டீம் இருக்காங்க, அதையும் மீறி அவரை வந்து பாக்குறதுல இருக்காரு. ஸோ அவருக்கு அந்த மேல பரப்புரைக்கு கொஞ்சம் அந்த இது கொடுத்தீங்கன்னா போயிடுவாங்க. அவரை பார்த்துட்டோன்ற அந்த ஹாப்பியோட அந்த பின்னாடி வர்றதுல ஒரு கூட்டம் அது பாதிக்கு பாதி குறையும். ஸோ அது வந்து பண்ணணும். ஸோ வில்லிவாக்கத்தை ரத்து பண்ண வரைக்கும் நல்ல முடிவு தான். ஸோ கொளத்தூர்லயே அவர் இன்னும் பேசல, 4 நிமிஷம் தான் பேசினாரு. நீ வேற ஏதாவது விட்டு எரிஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஏதோ கல்லு கிலோ ஏதோ ஒன்று எரிஞ்சிட்டாங்கன்னா அது இன்னொரு பெரிய பதட்டமாயிரும். அப்படி எல்லாம் பயப்பட முடியுமாங்க? ஆட்சியில நான் என்ன சொல்றேன், ஆட்சியில இருந்தவங்களே அதுதான் பண்றாங்க. அப்ப அவங்க மேல இல்லாத கோவம் விஜய் மேலேயே வந்துட போகுது. வேற ஏதாவது கட்சிக்காரங்க ஏதாவது அப்படிலாம் நடக்காதுங்க. அப்படிலாம் நடந்த அரசியலுக்கு வர முடியாதுங்க முதல்ல. இல்லதான், பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், எல்லாருமே எங்க எம்ஜிஆர் எல்லாம் வந்திருக்காரு, எல்லாருமே ஜெயலலிதா வந்திருக்காங்க. ஜெயலலிதாவது ஏறி வருவாங்க, அதுக்கப்புறம் கீழே உட்காந்துருவாங்க, லைட்டு தெரியும், அவங்களுக்குலாம் ஒரு க்ரௌட் இருக்குங்க. அந்த க்ரௌடு அந்த இப்போ எப்படி நம்ம முதலமைச்சருக்கு வந்து எல்லாருமே கொடி பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்களோ, பெரிய பெரிய புது கொடியை வந்து எல்லாரும் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து பிடிச்சிட்டு நிக்கிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு க்ரௌடு வந்து அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அது பாட்டுக்கு நிக்கும், அவங்க போவாங்க, கூட்டம் கலைஞ்சு போயிடும். இது வேற, இது வந்து ஒரு வேற லெவல் கூட்டம். அந்த கூட்டம் விஜயை பார்க்கணும்னு துடிக்கிற கூட்டம்.
அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அட்லீஸ்ட் மேலே ஏறி நின்னாருன்னா ஓரளவுக்கு அந்த கூட்டம் கண்டிப்பா குறையும். கூட்டம் கூடிரும்னு நினைக்கிறாங்க, கிடையாது. ஏன்னா நிறைய பேர் லேடிஸு குழந்தைங்களை தூக்கி இன்னமும் இவங்க திருந்தவே மாட்டாங்க போல. குழந்தைங்களை கூட்டு வராதுன்னா குழந்தைங்கள தான் கூட்டு வராங்க, தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நடுவில் திடீர்னு நடுவில் போடுறது. சரி ஓகே, நீ பாலை ஊத்துற பூவை போடுறதெல்லாம் ரைட்டு, ஆர்வம் தான் புரியுது, உன்னோட ஆர்வம் எங்களுக்கு புரியுது. உயிரை தாண்டி அப்படின்னா உனக்கு ஆர்வம் எப்படி? நான் தான் சொல்றேன், அவர் அரசியல தான் இருக்க போறேன்ட்டாரு, உங்க ஊருக்கெல்லாம் வரதான் போறாரு, வரும்போது ஓரமா நின்று பார்த்துட்டு போ. அட்லீஸ்ட் அதுக்கு பிரச்சனையே தேர்தல் ஆணையம் தான் அவருக்கு அந்த அனுமதியை கொடுத்தா. ஏன்னா மாடியிலலாம் நின்று பாக்குறாங்கங்க, மாடியிலலாம் நின்று பாக்குறவங்க இப்படி பார்த்துட்டா இப்படி முடிஞ்சு போயிடும்ல. அவங்க பாக்குறாங்க, ரைட் தெரியாது. நிறைய பேர் மாடிக்கு போயிடுவாங்க. விஜய் இதுல வராருன்னா நிறைய பேர் மாடிக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ அங்க உங்களுக்கு க்ரௌடு கம்மியாயிடும், போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி விஜய் ஏதாவது வீடியோ போடலாம், இல்ல அனுமதியை ப்ராப்பரா வாங்கிட்டு நீங்க எங்களுக்கு சரியான பாதுகாப்பு. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கும். பெருசா போலீஸ் பாதுகாப்பு பெரிய அளவுக்கு இல்ல, ரொம்ப ரேர். ஏன்னா கிரவுட் ஹெவியா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா வந்திருக்காங்களோ. அதுவும் நடக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்கச்சக்கமா கிரவுட் வருது, பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, கிரவுட் வேற மாதிரி ஒரு கிரவுடா இருக்கு. அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அது நம்ம இப்பன்னு பார்க்கல, நம்ம திருச்சியிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு திருச்சியிலேயே நமக்கு சொல்லிடுச்சு இப்படிதான் இந்த கிரவுட் இருக்க போகுதுன்னு. ஸோ நான் அப்பயே சொன்னேன், சென்னை நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம பேசிட்டு தான் இருந்தோம். சென்னையோட நிலை என்ன ஆக போகுது, அதுவும் அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஏரியாக்கள். ஸோ பெரிய அளவுக்கு பிரச்சனை. இப்பயே சொல்றேன், ஒரு உயிர்னா கூட பெரிய பிரச்சனையாகிடும். தாவேக்காவுக்கே பெரிய பிரச்சனையாகிடும். விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும் போதே அவங்க வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி மாத்திர கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போய் நீங்க ஒரு உயிர் போச்சுன்னு வச்சுங்களேன், அது இந்த மாதிரி பரப்புரையில அது இன்னும் பெரிய பஞ்சாயத்தா அது இந்த தேர்தல் நேரத்துல முடியும். அதை அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்கன்னு தெரியல. ஸோ வில்லிவாக்கம் ரத்தா இருக்கு. அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள்ன்றது அவங்களுடைய அப்டேட்ஸ்ல தான் நமக்கு வந்து தெரிய வரும். வீரத்தமிழச்சி அண்ணனுக்கு முன்னாடி ஒரு நாள் பால் இது இருந்தா குடுறா, பால் டைல இருந்தா குடுறா. ஏங்க அண்ணனுக்காக பிரச்சாரம் பண்ண போயிருக்காங்கல்ல, உதயநாக்காக. ஆமா, விஜய்க்கு எதிரா வந்து வீரத்தமிழிச்சியாமே. ஆமா இல்லையா? அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு நான் மட்டுமே வந்து சொந்தம் கொண்டாடுறேன்னு நான் சொல்லக்கூடாது. நீ எல்லாம் வரிசையா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கு, என்ன கதைன்னு தெரியல. அதுக்கு போய் நின்று உரிமையில பேசியிருக்குன்னு நினைக்கிறேன். அது சரியா கேட்கல. இல்ல பேசிருக்கு. வாடாதானா? ஆமா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாடாதான். ஆமா, சரி ஓகே. நீ போவல எங்க பிரச்சாரம் பண்ண இழுத்து போட்டு அடிக்க போறாங்க. பெண்களே முடிய பிடிச்சி இழுத்து போட்டு அடிக்க போறாங்க. அதுதான் நடக்க போகுது. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, தாவேக்கா வந்து தற்கொலை கூட்டம், தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு இது கிடையாது அப்படி இப்படின்றாங்க. சரி ஓகே, அதை நம்ம ஏற்றுப்போம், ஓரளவுக்கு வந்து ஏற்றுப்போம். ஏன்னா எல்லாருமே புதுசு, யங்ஸ்டர்ஸு, 18+, ஒன்றும் புரியலை, கொள்கை அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், விஜய்க்கு ஓட்டு போடணும். அதை தாண்டி அவனுக்கு எதுவுமே இல்லை. விஜயை பார்க்கணும், விஜயை தப்பாக பேசுனீங்கன்னா அவனை வந்து திட்டணும். இது மட்டும்தான் அவனுக்கு இதாக இருக்குது. அதை வந்து சரி செய்யணும், அதை வந்து முன்னெடுக்கணும். இதை வந்து கண்டிப்பாக முன்னெடுத்து அதை வந்து சரி செய்யணும். அது அந்த விஜய் அவர்களும் தலைமையும் தான் அந்த வேலையை வந்து செய்யணும். அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அது சரி ஆகும். ஆனால் நாங்கள் வந்து அறிவார்ந்த தமிழ் சமூகம், நாங்கள் வந்து பெரிய கட்சி, எங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற கும்பல் யாரை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ற? இப்போ நீ வந்து ஒருத்தவங்களை பிரச்சாரத்துக்கு கூப்பிடுற, பிரச்சாரத்தை கூப்பிட்டா அவங்க எவ்வளவு நாகரிகமா பேசணும். நீங்க நாகரிகமா பேசணும்ன்றீங்க, அறிவார்ந்த தமிழ் சமூகம்ன்றீங்க. நாங்க வந்து அப்படி ஒரு கூட்டம் கிடையாது, இது ஒரு தற்கூரி கூட்டம் கிடையாதுன்றீங்க. பட் நீ யாரை வச்சு பிரச்சாரம் பண்ற? உனக்கு அந்த புரிதல் இருக்கணும்ல. நீயே வந்து இந்த மாதிரியான நபர்களை வச்சுதான் வந்து அரசியல் பண்றீங்க. அப்புறம் 75 வருஷ அனுபவம் உள்ள உனக்கும் 2 வருஷம் 3வது வருஷம் தொடங்கி இருக்க அனுபவம் உள்ள கட்சிக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ உங்களை விட அவங்க மேல் தானே. அப்படி அந்த வகையில பார்க்கும்போது உங்களை விட அவங்க மேல் தான். விஜய் அவர்கள் வந்து உங்களுக்கு எதிராக யாரையும் பிரச்சாரம் பண்ண வைக்கல, இந்த மாதிரி கேவலமா இது வரைக்கும் யாரையும் பிரச்சாரம் பண்ண வைக்கல. பேசுறவங்களே பேச வேணாம் தான் சொல்லிருக்காங்க. விஜய் டீசென்ட் அட்டாக் தான் சொல்றாரு. அன்பில் மகேஷா இல்ல, இவர் யாரையுமே வந்து இது வரைக்கும் மோசமா பேசல. இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க, அரசியல் தலைவர்கள்ல எல்லாரும் எவ்வளவு மோசமா பேசுறாங்க. ஆனா விஜய் இன்னைக்கு வரைக்கும் இந்த 3 வருஷத்துல எந்த தலைவரையுமே வந்து அசிங்கமா வந்து பேசல, ஒருமையில பேசல, இன்னும் மோசமா எதுவுமே வந்து பேசல. அவர் சொன்னது ஸ்டாலின் அங்கிள் தான். அந்த அங்கிள் அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது வேற. பட் அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டு ஸ்டாலின் சார் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. ஸோ அது பண்ணியிருக்காரு. அந்த கட்சியில தலைமையில இருக்கிறவங்க யாராவது மோசமா பேசியிருக்காங்களா? இல்ல.
ஆதவர்ஜுனாவை தவிர அவர் மட்டும்தான் ரொம்ப பெருசா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டு நக்கீரன் கோபாலா வாடா போடான்னு சொன்னதா இருக்கட்டும், சேகர் பாபு அவர்கள்ட்ட வர சொல்லுங்க பாப்புன்ற மாதிரி சொன்னதை தாண்டி வேற யாராவது மோசமா பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த கட்சி நீங்க சொல்ற அந்த அடிப்படை இல்லை, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை, அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, எடுத்து பண்றதுக்கு சரியான ஆட்கள் இல்லைன்ற குறைகளே தவிர அவங்க மேல எதுவும் இது கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரியான நபர்களை வாடகைக்கு எடுத்து அதை ஒரு புதுசா வர கட்சிக்கு எதிராக அது ஒரு ஆயுதமா பயன்படுத்துறன்ற பேர்ல அது கேவலம் காசுக்காக, இந்த இன்னும் இருக்க போற 20-25 நாளைக்காக அந்த என்னவோ அவங்களுக்கு என்னமோ பெரிய மகளிரணி தலைவி போஸ்டிங் கொடுத்துடுற மாதிரி வந்து பேசுறாங்க. எவ்வளவு நாள் பேசுவீங்க? இந்த ஒரு 20 நாளைக்கு பேசுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை யாருன்னு கூப்பிட்டு மதிக்க கூட மாட்டாங்க அந்த கட்சியில. ஏன்னா நீங்க வந்து நம்ம ஏதோ சொல்லுவோமே ஃப்ரீலான்சர், நீங்க ஒரு ஃப்ரீலான்சர். அதுக்கப்புறம் எப்படி நீ போவ, ஒவ்வொரு இடத்துக்கும் நீ போவ? பிக் பாஸ் போற இடம் எல்லாமே பிக் பாஸே போயிட்டு வந்தாச்சு, அதுவே எவ்வளவு பெரிய இடம், இது என்ன பெரிய இது. ஆனா அவங்களுக்கு தெரியல, இவங்களுடைய அந்த பெண் வாக்காளர்கள் அந்த பெண் ரசிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் சிக்கும் போதுதான் தெரியும் என்ன ஆகும் அப்படின்றது. அதனால இதுக்குள்ளதான் பெரம்பூர் உள்ளுக்குள்ளதான் இது பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, உள்ள வந்து பேசட்டுமே. இல்ல இல்லைங்க, வெளியே வந்து பேசட்டுமேன்னு நான் அப்படி சொல்லலை, என்ன பண்ணுவாங்கன்னு இல்லை. நீங்கள் இப்படி எடுக்கிற முன்னெடுப்பு அது விஜய்க்கு தானே சாதகமாக போய் முடியும். நீங்கள் அரசியல் ரீதியாக அவர் இப்படி சொல்கிறாருன்னு நீங்கள் ஒரு அரசியல் உங்களுடைய பேச்சாளர்களை வச்சு பேசுங்க, நல்லா பேசக்கூடிய பேச்சாளர்களை வச்சு பேசுங்க, அரசியல் தலைவர்களை வச்சு பேசுங்க. அதுமாரி நீங்கள் அரசியல் ரீதியாக விஜய் அட்டாக் பண்ணீங்கன்னா விஜயை வந்து யோசிப்பாங்க, ஓ ஆமாம் இவர் இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு. நீங்க இந்த மாதிரியான ஆட்களை வச்சு பண்ணும்போது விஜய் மேல அந்த மதிப்பு கூட தானே செய்யும். நீ யாரையோ கூட்டு வந்து அவரை போய் எதிர்த்து நிக்க வைக்கிறீன்னா எப்படி சரிக்கு சமமா பார்ப்பாங்க. அது பேசும் போது அதை லைக் பண்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கும், அது மனநோய் உள்ள கும்பல். எப்படி இவங்களை வந்து தற்குறி கும்பல்னு சொல்றாங்களோ அது வந்து மனநோய் உள்ள கும்பல், சந்தோஷப்பட்டுருப்பாங்க. இந்த ஒரு கேள்வியும் வச்சிருந்தாங்க, யாரும் ஒரு நேரு தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்களும் நல்லா தான் பேசுறீங்க, இது வரைக்கும் எந்த ஒரு தப்பா எதுவுமே பேசினது கிடையாது, வேற எந்த மாதிரி வார்த்தைகளும் யூஸ் பண்ணது கிடையாது, ஆனால் உங்கள் வீடியோ வந்து இவ்வளோதான் போகுது, அதுக்கு மேலே வந்து போக மாட்டேங்குது, ஆனால் சாட்டையோ இல்லை இவங்கெல்லாம் பேசும்போது பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக வியூஸ் போகுது, அதுதான் ஏன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாகரிகமாக நீங்கள் பேசுறீங்க, அவங்க அநாகரிகமாக வார்த்தை எல்லாமே கேவலமான வார்த்தை. ரசிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்குல்ல, இப்போ நீங்களும் நானும் பேசும்போது ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, சில விஷயங்கள் நம்ம பேசுகிற விஷயங்கள் அவங்களுக்கு இயல்பாக அவங்களுடைய மொழியில் இருக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது சில இடங்களில் ஃபன்னாக சில விஷயங்கள் போகிறது. ரெண்டாவது மோசமாக பேசக்கூடாது, நமக்கும் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரீம் போகும், நமக்குள்ள 1000 கோபங்கள் இருக்கு ஸோ காட்டுறதுக்கு. ஆனால் நம்ம அது அந்த மாதிரி போகக்கூடாதுன்றது நமக்கு தெரியும், ஆனால் அது நமக்கு நல்லது கிடையாது, அது நமக்கு நீண்ட நாள் நிற்காதுன்றது தெரியும். ஆனால் அந்த இருக்க நபர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அது கிடையாது, அவங்க அப்படிதான், அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பூசிக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அது கவலை கிடையாது, அதனால அவங்களுக்கு அந்த வியூஸ்ன்றது இருக்குது. நம்ம முதல்ல வியூஸ்ன்றது நம்ம மேட்ரு கிடையாது, நம்ம அப்படி பேசணும்னு ஆரம்பிக்கலையே, இந்த விஷயத்தையே நம்ம வந்து அப்படி ஆரம்பிக்கலையே, நம்ம வந்து சரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுவோம் நம்ம ஆரம்பிச்சோம், அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க வந்து நல்லபடியா கொடுக்குறாங்க, அது என்னைக்கும் தொடரும். நம்ம வந்து யாருக்கும் சப்போர்ட் கிடையாது, இன்னாருக்கு தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்து என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து பேசுறோம். ஸோ அதுக்கு என்ன வியூஸ் கிடைக்குதோ அது வந்து தாராளமாக வந்து போதும். நம்ம வந்து சூழி மாதிரியோ சாட்டை மாதிரியோ நம்ம வந்து பேச முடியாது, அது நம்ம பேசவும் மாட்டோம். நான் வந்து உறுதிமொழி வேணாலும் தரேன், அது வந்து நடக்காது ராஜா, நடக்காது கண்ணு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் அதுக்கான காரணம். இப்போ அந்த மாதிரி நபர்களை வச்சு நீங்க பண்றது அது அந்த கட்சிக்கு தான் பேக் ஃபயரு, கண்டிப்பா அதுக்கான விளைவை அவங்க வந்து சந்திப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சூழி இல்லை, அந்த மாதிரி சூழி மாதிரி இருக்கான ஆட்கள்லாம் கூப்பிட்டு நீங்க பண்ணீங்கனாலே விஜய் தாராளமா ஜெயிச்சிடலாம், நீங்க கவலையே பட வேண்டாம். நீங்க பெரம்பூர்ல வந்து விஜய் எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன், போதுமானதுன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டமே போதுமானது, அந்த கூட்டமே சொல்லிடுச்சு ஓகே அப்படின்றுச்சு. இந்த கூட்டத்தை பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க மற்ற கட்சிகள்? என்னடா உங்க பிரச்சனை, ஏன்டா எங்கடா போறீங்க, ஏன்டா அதுல வர கால்வாசி கூட்டமாவது எங்க பின்னாடி வரலாம்ல, ஏன் வர மாட்டேங்கிறீங்க, நாங்க என்ன உங்களுக்கு நீங்க எதுவும் பண்ணல, எனக்கு ஒண்ணு பிடிக்கல அதனால நான் வரல. எனக்கு ஏன் தெரியுமா ஒண்ணு பிடிக்கல, ஏன் எனக்கு ஒண்ணு பிடிக்கல இல்லைங்க, அது அவனோட பிரச்சனை கிடையாதுங்க, அவன் மொழியில பேசணுங்க, புரியுது அவங்களுக்கு. இப்போ
ஆக அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், இந்த பக்கம் எடப்பாடி ஒரு ஸ்லாங்ல பேசுறதா இருக்கட்டும், ஏங்க ஏங்க அப்படின்னு அவர் அது மாதிரி பேசும்போது அவங்களுக்கு பழக்கப்பட்ட அரசியல் தலைவர்களா இருக்காங்க. அதெல்லாம் இப்ப நீங்களும் நானும் உட்காந்து மு க ஸ்டாலின் பேசுறது 3/4 மணி நேரம் பார்ப்போமா? கண்டிப்பா மாட்டேன். முடியாது. நானாவது ட்ரை பண்ணுவேன், நீங்க பார்க்கவே மாட்டீங்க. எடப்பாடி பேசுறதையும் ரொம்ப நேரம்லாம் உட்காந்து கேட்க முடியாது. அது ஓகே, இது மாதிரி கூட்டமா இருந்தா ஓகே ஒரு மீட்டிங்ல. ஆனா விஜய் பேசும்போது நமக்கு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா ஒரு நடிகர் ஒன்னு, செகண்ட் ஒரு நம்ம லாங்குவேஜ்ல பேசுவாரு. ஓகேங்களா? அந்த நம்ம லாங்குவேஜ்னா அந்த சின்ன பசங்களுக்கு 18 19 இந்த ரெண்டாவது விஜய் பேசினா எல்லாரும் கேட்பாங்க, வீட்டுல உள்ள பெண்களும் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபேக்டரும் அவருக்கு போய் அமைதுன்றதுனால அவர் வந்து பேசினாலும் பேசாட்டியும் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸா மாறிடுது. இது வந்து பேசணும் அப்படின்னு. ஆனா நல்லா எடுத்து வீரியமா பேசினாருன்னா இன்னும் அவருக்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகும். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கு மேல நம்ம வந்துட்டு இதை பேசணும்னா இவன் காது கொடுத்து கேட்க மாட்டான், இதுக்கு மேல இவன்ட்டு எடுத்துட்டு போக கூடாது, இவன் லாங்குவேஜ்ல இவ்வளவுதான் பேசணும் அப்படின்னு ஒரு ட்ரை பண்றாரு. அது ஒரு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதான் நாங்களும் ட்ரை பண்ணோம், முடியலையே. அதுதான் நாங்களும் ட்ரை பண்ணோம், வரலையே. நம்ம ட்ரை பண்ணலங்க, நம்ம கண்ட்ரோல் வி பேஸ்ட் கொடுத்துட்டோம். கான்பிடென்ட்டா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து காப்பி பேஸ்ட். சோ அது மாதிரி இல்ல, விஜய் சொல்றது ஒரு ட்ரெண்டா மாறிச்சு. இப்ப பாருங்க, கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். இது ஒரு டெம்ப்ளேட்டுங்களா? இப்ப ரெண்டாவது ஒரு டெம்ப்ளேட் ஆரம்பிச்சிருக்காரு, ஆக்ரோஷமா பேசிட்டு எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்னு சிரிக்கிறது இருக்குல்ல. இப்ப அது ஒரு டெம்ப்ளேட். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, நேத்துல இருந்து இது 2 தடவை பண்ணிருக்காரு. ஒரு தடவை உங்க பையனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க நண்பனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. இவர் ஸ்டாலின் சார் இப்படி சொல்லுவாரா? வாய்ப்பு இருக்கா? இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எடுப்பாங்க. அதுதான் இங்க இப்ப காமெடி. அதுதான் இப்ப உங்கள் முதல்வருக்கு, உங்கள் ஸ்டாலினுக்கு அப்படின்னு சொல்லி பாசிச எதிர்ப்புக்கு, சமூக நீதிக்கு எல்லா ஆக்ரோஷம் வச்சுட்டு ஒரே ஒரு வாய்ப்பு ஆக ஒரே ஒரு வாய்ப்பு. சிரிச்சுக்கிட்டே சொல்லணுமே, அது எப்படி சொல்லுவாரு? அது ட்ரை பண்ணுவாங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதையும் கொடுப்பாங்க, கொடுத்து பண்ண சொல்லுவாங்க. கமல் இருக்காரு, அவர் வேற மாதிரி சொல்லி விட்டாரு, அவருக்கு தெரியாம போயிடும். அந்த நடிப்பு ட்ரைனிங் சொல்றேன். இங்க பாருங்க அங்கிள் சொல்லுவாரு, சார் தானா? சார் தான். இங்க பாருங்க சார், இப்படிதான் சிரிக்கணும், உங்க ஸ்மைல இதுக்குள்ள வச்சுக்கோங்கன்னு சொல்லி அமல் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா ட்ரைனிங்க்கு மட்டுமே 3 மாசம் ஆகும். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சிடும், அதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவர் வந்து படம் எடுக்கிறதுக்கே இதெல்லாம் 3 மாசம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவார், பயிற்சி எல்லாம் ஆரம்பிச்சிடாரு. உங்களுக்கு தெரியாது இல்ல, முன்னாடியே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பசுபதி, நாசர், அவங்க இந்த டீம் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அது பண்ணி ரிஹர்சல் முடிச்சுட்டு தான் வந்து ஷூட்டிங்கே போவாங்க. அது அவருடைய இது. அவர்கிட்ட கொண்டு போய் ஏங்க அவருக்கு சீட்டே கொடுக்கல, அவருக்கு கூட்டு வந்து ட்ரைனிங் வேலையா கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் நீங்க இங்க வரக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்க நண்பரோட உங்களுக்கு ஒரு படமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்க வராதிங்க நீங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ சொல்லுவாங்க, அந்த ட்ரைனிங் டீம் சொல்லுவாங்க. இடையில வேற தாவேகா பாய்ஸ் வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க, இந்த வேட்புமனு கொடுக்க போயிருந்தாருல, அப்போ வந்து ரஜினியோட அந்த இதை எடுத்து போட்டு இதெல்லாம் உங்களுக்கு தான் வெறும் கனவு தான்டா அப்படின்னு சொல்லி அவர் வரேன்னு சொல்லிட்டு வரல. கடைசி வரைக்கும் அந்த வேட்புமனு கூட கொடுக்க முடியல, எலெக்ஷன்ல நிக்கவே முடியல. ரஜினியோட ரசிகர்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஒரு ரசிகர் அன்னைக்கு யாதவர்ஜனா கூட கேள்வி கேட்டார் இல்லையா, அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க எம்எல்ஏவா நிக்கிறதுக்கு. ஆமா, பாருங்களேன், வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அவர் பேர் ஏதோ சம்திங் ஒரு மோகனோ ஏதோ ஒரு வரும், அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுதான் கேள்விப்பட்டிருந்தாங்க, ரஜினி ரசிகனுக்கு முதல் தடவையாக ஒரு வாய்ப்பு. அது கொடுத்தது யார்? விஜய். அப்படி அது பெரிய விஷயம் இல்ல. இத்தனை வருஷம் கனவுல அவங்களுக்கு, அவர் அரசியலுக்கு வந்துடுவாரு, நம்ம போய் நின்றுடுவோம், நம்ம வந்து எங்க முதல்ல ஜெயிக்கிறது தோக்குறது அதெல்லாம் தாண்டி ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக நான் நின்னேன் அப்படின்றதே ஒரு ஃபெமிலியரான முகமா மாறிடுவீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது நீங்க ஒருவேளை ஜெயிச்சிட்டீங்கன்னா அது அடுத்த கட்ட அங்கீகாரம், இப்படி அடுத்தடுத்து அது நகரும். அப்படிதான் உங்களோட அந்த லைஃப் வந்து இந்த அரசியல்ல மாறும். அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லும் போது அது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம விஜய் அந்த ரமேஷுக்கு பண்ற மாதிரி தான் அது. இல்ல அது இன்னொரு ட்ரோல் வந்து கோபி சுதாகர் அவங்க பரிதாபங்கள்ல போட்டிருந்தாங்க, இப்படிதான் இருக்கும், அது கொஞ்சம் இப்படி பாத்தீங்கன்னா மான் கராத்தே மாதிரி நான் இப்படி போயிருவேன் அப்படின்னாங்க. அது அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் தான் பிளஸ் மைனஸ் ரெண்டுமே. பிளஸ் வந்து அவருக்கு வரக்கூடிய கட்டுக்கடங்காத கூட்டம், அவரை பார்க்கணும், அவரை நேசிக்கிற அந்த கூட்டம் வந்து போறது. மைனஸ் அந்த கூட்டமே அவரை அந்த இடத்த விட்டு நகர விடாம, அது போக விடாம பண்றதுனால, போலீஸோடைய ஒத்துழைப்பு இல்லாததுனால பெரிய பிரச்சனையா மாறுதுன்றது அவங்களுடைய தரப்பு இதுவா இருக்கு. சிடிஆர் அவர்கள் வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை நம்ம பொறுத்திருந்து தான்
பார்க்கணும். என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நாட்கள் இல்ல. ஆமா. ஸோ இன்னைக்கு நிறுத்தின மாதிரி ஒவ்வொரு நாளும் நிறுத்த முடியாது. அதையும் அவங்க வந்து பார்க்கணும். அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்துட்டோன்றதுக்காக இவங்களும் வந்து பொறுமையா இருப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு வெயிட் பண்ண முடியாது. பாண்டிச்சேரி வேற போகணும்ல, அங்க 6ஆம் தேதி பாண்டிச்சேரி போகணும், திருச்சியில 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் பண்ணணும், வில்லிவாக்கத்துல இன்னைக்கே பண்ணல, ஆதவர்ஜுனாவுக்கு பண்ணல. ஸோ சுத்தி விருகம்பாக்கம் வரணும். இது சென்னையை முடிக்கிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. ஸோ ஆதவர்ஜுனாக்கு இன்னைக்கு பண்ணல. ஸோ இந்த ஸ்பீடுன்றது பத்தாது. ஸோ காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறாங்க இல்லைன்றதை தாண்டி நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அங்கிருந்து எப்படி நீங்க வேக வேகமா அடுத்தடுத்த இடங்களுக்கு நகர்றீங்க, உங்களுடைய பேச்சுல எப்படி மாற்றங்களை கொண்டு வரணும். ஏன்னா ஒரே இடத்துல ஒரே ஸ்பீச்சை தொடர்ந்து பேசுனீங்கன்னா ஒரு போரிங் வந்துடும், இதே தான் பேச போறாருன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்தந்த ஏரியா பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் தொட வேண்டி இருக்கும். ஸோ ஒரு சத்திய சோதனையில தான் வந்து தாவேகா இருக்கு. அது இல்லை இங்கேயுமே பார்த்தீங்கன்னா குளத்தூர்ல அந்த வேட்பாளர் அவங்க ஏற்றிருக்கலாம், மேலே ஏற்றி அவர் கூடயே வந்து ஏற்றி பேசியிருக்கலாம். பேசணும், அப்படிதான் பேசணும், அப்படிதான் வந்து அங்கீகாரம் ஆனா கிடைக்கும். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அங்க ஏதோ ஒன்று லைவும் தெரியல நம்மளுக்கு, வரல, மைக்கும் சரியா வேலை செய்யல. ஸோ முதலமைச்சர் வராருன்னு சொல்லி மைக்கெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்போ அந்த பேரிகார்டெல்லாம் வந்து போட்டுட்டு தான் சொல்றாங்க. ஸோ என்ன நடந்ததுன்றது உறுதியா இது வரைக்கும் தெரியல. இதுக்கப்புறம் இந்த வீடியோ வரும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா தொடர்ந்து அதை பத்தி பேசலாம்.